Hi students, welcome to Maki Max. 9ஆம் வகுப்புல பயிற்சி 2.3ல முதல் சம் பார்த்துட்டு இருக்கோம். முதல் சம் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. கீழ்காணும் விகிதமுறா எண்களை எண்கோட்டில் குறிக்கவும். விகிதமுறா எண்ணா இந்த ரூட் நம்பர். சரிங்களா? இப்போ ரூட் 3 நம்ம என்ன பண்ணோம்? எண்கோட்டில் குறிக்கணும். நமக்கு ரூட் 3யோட வேல்யூ தெரியும் இல்லையா? 1.732 சம்திங் அது போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ எண்கோட்டில் குறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒரு லைன் வரைஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒரு லைன் வரைஞ்சிக்கணும். ஒரு நேர்கோடு வரையணும். சரிங்களா? அந்த நேர்கோடு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரூட் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ரூட் 3ன்னு கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணணும்? 0வில் இருந்து 3 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் வரைகிறோம். எவ்வளோ சென்டிமீட்டருக்கு? 3 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் வரைகிறோம். சரிங்களா? இப்போ இதுக்கு ஒரு பேர், இதுக்கு வந்து ஏ அப்படின்னு கொடுக்குறோம், இதுக்கு பின்னு குறிக்கிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துட்டோமா? அடுத்தது இது எவ்வளோ? 3 சென்டிமீட்டர்ஸ், 3 சென்டிமீட்டர். இங்கே ரூட் 3ன்றதுனால 3 சென்டிமீட்டருக்கு வரைஞ்சிக்கிறோம். அடுத்தது பியிலேருந்து 1 சென்டிமீட்டர் அளவுக்கு என்ன பண்ணணும்? இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பியிலேருந்து ஒரு நேர்கோடு அதோட கண்டினியூ பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? 1 சென்டிமீட்டர் வரைஞ்சிக்கணும். இதுக்கு சி அப்படின்னு பேர் கொடுக்குறோம். சின்னு பேர் கொடுத்து இது வந்து 1 சென்டிமீட்டர். சரிங்களா? இப்போ ஏபிசி மூணுமே நம்ம என்ன பண்ணியாச்சு? வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த ஏவுக்கும் சிக்கும் ஒரு மையக்குத்துக்கோடு வரையணும். மையக்குத்துக்கோடு வரைகிறது தான் ஒன்றுமே கிடையாது. இந்த ஏவிலேருந்து சி வரைக்கும் இருக்கு இல்லையா? அதில் ஒரு முக்கால் அரை பங்குக்கு அதிகமாக ஸ்பேஸ் எடுத்து கேம்பஸில் அரை பங்கு பாதியை விட அதிகமாக எடுக்கிறோம். சரிங்களா? அது தெரியுதுங்களா எடுக்கிறது? அதாவது ஏவிலேருந்து சியிலேருந்து ரெண்டுத்துலேருந்துமே எடுக்கலாம். இப்போ நான் சியிலேருந்து எடுத்துக்கிறேன் பாருங்கள். பாதியை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்து மேலே ஒரு வெட்டு, கீழே ஒரு வெட்டு. அதே தான் ஏவில் இருந்தும். சரிங்களா? ஏவில் இருந்தும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மேலே ஒரு கர்வு, கீழே ஒரு கர்வ். இந்த கர்வை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாமா? இந்த கர்வை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கர்வை ஜாயின் பண்ணி இது ஏசியோடைய சென்ட்ரு பாயிண்ட் ஓ. ஏசியோட சென்ட்ரு பாயிண்ட் ஓ. சரிங்களா? ஏசியோட சென்ட்ரு பாயிண்ட் இது ஓ அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், ஓஏ ஓசியை மையமாக வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு அரை வட்டம் வரைய போகிறோம். ஓஏ இஸ் ஈக்குவல் டு ஓசி இல்லையா? ஸோ அதை மையமாக வச்சு இது என்ன பண்ணுறோம்? ஒரு அரை வட்டம் வரைய போகிறோம். ஒரு அரை வட்டம் வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த பின்ற பாயிண்ட்லேருந்து இந்த அரை வட்டத்துக்கு ஒரு செங்குத்து கோடு வரைகிறோம். இந்த பின்ற பாயிண்ட்லேருந்து இந்த அரை வட்டத்துக்கு ஒரு செங்குத்து கோடு வரைகிறோம். இதுக்கு பேர் டி அப்படின்னு கொடுத்துக்கலாம். சரிங்களா? இதோட பேர், இந்த புள்ளியோட பேர் டி அப்படின்னு கொடுத்துக்கிட்டோம். இப்போ ஓவிலிருந்து இந்த டிக்கு ஒரு டி, ஓவையும் டியையும் ஜாயின் பண்ணிடலாமா? ஓவையும் டியையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓடி ஜாயின் பண்ணிட்டோமா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், அடுத்தது என்ன பண்ணணும்னா, பிஏ மையமாக வச்சு டியிலேருந்து ஒரு கர்வ் ஒன்று வரைகிறோம். சரிங்களா? அந்த கர்வு இந்த நேர்கோட்டில் வெட்டும். அந்த கர்வு இந்த நேர்கோட்டில் வெட்டும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட்டுக்கு இ அப்படின்னு பேர் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஈன்னு பேர் கொடுத்தாச்சு. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த பிடி இஸ் ஈக்குவல் டு ரூட் 3. பிடியோட வேல்யூ ரூட் 3. அதே டிஸ்டன்ஸாக வரும். பிடி இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் நமக்கு இந்த பிசியோட வேல்யூ, அதாவது பிஇ இருக்குல்லையா, இதோட வேல்யூ நமக்கு வரும். இந்த பிஇயோட வேல்யூ ரூட் 3 தான் நமக்கு வரும். அதாவது கவுண்ட் பார்க்கலாமா? பாருங்கள், கிட்டத்தட்ட 1.78 கிட்ட வருது. பாருங்கள், நான் என்ன சொன்னேன்? 1.732ன்னு சொன்னேன்னா கிட்டத்தட்ட 1.8 கிட்ட வருது ரூட் 3யோட வேல்யூ. அதே தான் இந்த பியிலேருந்து இ வரைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1.8 கிட்ட தான் நமக்கு வருது. சரிங்களா? இப்போ இதே மாதிரி தான் நம்ம போடணும். அதாவது இந்த ரூட் 3யோட வேல்யூ என்னது? 1.732 அப்படின்ற 1.7 வரைக்கும் வந்தாலே கரெக்டு தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதோட ப்ரொசீஜர் எழுதுறது நம்ம என்ன செஞ்சோமோ அதையே அப்படியே ப்ரொசீஜராக எழுதிக்க வேண்டியதான். ப்ரொசீஜர் எப்படி எழுதுவோம்? ஃபஸ்ட்டு பாருங்கள்,
ஒரு நேர்கோடு வரைஞ்சி அதில் 3 சென்டிமீட்டர் அளவுக்கு ஏபி அப்படின்ற பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பியிலேருந்து 1 சென்டிமீட்டர் எடுத்து சி அப்படின்ற பாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? இப்போ ஏவையும் சியையும் மையமாக வச்சு ரெண்டுத்துக்கும் ஒரு குத்துக்கோடு வரைகிறோம். அது வந்து அந்த குத்துக்கோடு எப்படி வருது? ஏவுக்கும் சிக்கும் ஏயும் சியும் பாதியாக பிரிக்குது. அந்த பாதியை பிரிக்கிற பாயிண்ட்டை ஓ அப்படின்னு பேர் கொடுத்துக்கிட்டோம். சரிங்களா? இப்போ ஓ ஏவை மையமாக வச்சு ஒரு அரைவட்டம் வரைகிறோம். அது ஓஏ இஸ் ஈக்குவல் டு ஓசி அப்படின்னு பிரிக்குதா? இப்போது என்ன பண்ணுறோன்னா இந்த பின்ற பாயிண்ட்லேருந்து இந்த அரைவட்டத்தில் எங்கே தொடுதோ அங்கே ஒரு கோடு வரைஞ்சிக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த பிடியை மையமாக வச்சு இந்த பிடி அளவாக வச்சு இன்னொரு கர்வ் ஒன்று வரைகிறோம். சரிங்களா? ஒரு கர்வ் வந்து இந்த கோட்டில் நம்ம வரைஞ்சோம்லே ஒரு நேர்கோடு அதில் வெட்டுற மாதிரி வரைகிறோம். இப்போ பாருங்க, இந்த பிடி அப்படின்றதும் இந்த பிஇன்ற பாயிண்ட்டும் ஈக்குவல். பிடி இஸ் ஈக்குவல் டு பிஇ ஈக்குவல் டு √3. தட் மீன்ஸ் 1.732. 1.7 வரைக்கும் எழுதினாலே கரெக்டு தான். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.